இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி அருண் ஆனந்தெல்லாம் பார்த்து வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஏய் நீங்கள் என்னடா இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அதை வந்துட்டு சமுடி சரி அவங்க பார்த்துறாங்க. யார் இது அப்படின்னு கேட்க, லண்டனுக்கு வழி கேட்காங்க, நீங்கள் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு, டே எப்படியாவது இங்கேருந்து கிளம்பிருங்கடா, அந்த அம்மா பாரு பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி நீ எப்படியாவது கோவிலுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. விறுவிறுன்னு அடுத்து கோவிலில் வச்சு தான் மீட் பண்ணுற மாதிரி வந்துட்டு காமிக்கிறாங்க. டே ஜூம் மீட்டிங் நீ தான் அட்டன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, எங்களால் என்னடா பண்ண முடியும், இந்த கோட்டை போட்டு அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்ல, டேய் ராஜா நீ என்னடா இங்கே அப்படின்னு சொல்ல, எல்லாம் உன்னை பார்க்கத்தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி கார் பக்கத்தில் வர்றாங்க. பார்த்தா கார்த்தி இல்லை. இங்கே ஒரு டிரைவர் இருந்தால எங்கே போனா அப்படின்னு சொல்ல, அதில் ஒருத்தர் சொல்கிறாரு இந்த திக்கம் தான் போனா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி இங்கே இருக்காமல் அவன் எங்கே போய் தொலைஞ்சா சை அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலையிறாங்க. பார்த்தா காருக்குள்ளே வந்துட்டு கார்த்தி மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு சைடில் திருப்பி பார்த்தா சாமுண்டீஸ்வரி அதை பார்த்துடுறாங்க. ஐயோ இந்த அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒளியிறாங்க. இங்கிட்ட சாமுண்டீஸ்வரி அந்த கார் இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் வர்றாங்க. உள்ளே பார்த்தா யாருமே இல்லையே, எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. மறுபடியும் கார் பக்கத்திலே வர ஒரு வழியாக பார்த்தா இவங்கெல்லாம் காரை விட்டு வெளியில் போய் கோவிலுக்கு சைடில் வந்துட்டு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஏய் நல்ல வேலைடா தப்பிச்சிட்டோல்லன்னு அந்த அம்மா ஆடி இருக்கும். சரி நான் கிளம்புறேன் ராஜா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்கே, உன்னோட ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, ஐயோ மாப்பிள்ள உண்மையாவா, ஐயோ விதவிதமாக எடு, வளைச்சி எடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அப்படி இப்படின்னு போஸ்ட் கொடுக்க, இந்த திக்கம் அருணுக்கு ஆனதுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு கார்த்தி தேவையில்லாமல் இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான், சரி அவன் எது பண்ணாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்க, சரிடா ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு கார்த்தி கார் பக்கத்தில் வராங்க. சாமுண்டீஸ்வரி உங்கள் கேட்கங்களையுமே கார்த்தி வந்துட்டு மேடம் காருக்குள்ளே இருங்க வேமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, சரி காரை விட்டு நீ எங்கே போன அப்படின்னு கேட்க, நான் எங்கேயும் போலையே அங்கே தான் இருந்தேன் அப்படின்றாங்க. காரை நிறுத்து அப்படின்னு சொல்ல வந்துட்டு கார்த்தி நிறுத்துறாங்க. வெளியில் வந்ததுமே துப்பாக்கி எடுத்துட்டு சொல்கிறாங்க, ஷூட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு காரை விட்டுட்டு நீ எங்கே போன அப்படின்னு கேட்க, ஒரு கொஸ்டின் எத்தனை தடவை கேட்டாலும் இதுதான் பதில், நான் எங்கேயும் போகல அப்படின்னது. என்ன உன்னை எது செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன், சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், உயிருக்கு பயம் இல்லாமல் இருக்கேன்னு நினைக்கிறேன், உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க, இப்படிலாம் அடிதடியெல்லாம் கேட்டால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, அன்பா கேளுங்க அப்போ தான் சொல்லுவேன் அப்படின்னது. அன்பாவா இரு உன்னை சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுட போன நேரத்தில் மேடம் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த துப்பாக்கி வாங்கிக்கிறாங்க. நீங்கள் சுட்டா மட்டும்தான் சுடுன்னு இல்லை, நான் திருப்பி சுட்டாலும் சுடும், இங்கே பாருங்க நானும் உங்ககிட்ட வேலைக்கு வரேன்னு சொன்னேன், நீங்களா தான் எனக்கு கூப்பிட்டீங்க, பிடிங்க அப்படின்னு சொல்லிடு வேமா துப்பாக்கியை வாங்கிட்டு என் கண்ணில் படாமல் ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கார் எடுத்துட்டு அங்கே வந்துட்டு கிளம்புறாங்க. வேமா கார்த்தி கத்தி சொல்கிறாங்க, அந்த ராஜா சேதுபதியோட பேரனை பார்க்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்ல, கார் திரும்படி வந்துட்டு ரிவர்ஸில் வருது. அதையே முன்னாடி என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்ல, நீங்கள் தான் முந்திரி கொட்டையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லதும் என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை முன்கோவமும் எல்லாம் வந்துட்டு ஜாஸ்தி இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொன்னதும், சரி அவன் டீட்டெயில் எப்படி கலெக்ட் பண்ண அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தான் இவன் ஃபோட்டோ இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்க, என்ன இது ராஜா சேதுபதியோட பேரன் கூட ஒரு கலையுமே இல்லையே, அவன் இவன் நம்ம வேலைக்கார மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்ல, பார்த்தா தெரியாது மேடம் இவர் தான் அவர் அப்படின்ற மாதிரி சொன்னதும், சரி கார் எடு அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் மேடம் நான் இப்போயும் மறுபடியும் சொல்கிறேன், நான் வந்துட்டு உங்ககிட்ட வேலைக்கு வரல, நீங்களே தான் எனக்கு கெஞ்சி கூப்பிட்டீங்க, உங்கள் உயிருக்கு ஆபத்து காப்பாற்றணும்னு இஷ்டம் இருந்துச்சுன்னா என்னை வேலைக்கு வச்சுக்கோங்க, அதை விட்டுட்டு இந்த காரை தோற பூ மூட்டு இதெல்லாம் வந்துட்டு எனக்கு பிடிக்காது, இப்போயே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நீ எதுவுமே பண்ண வேணா ஏறு அப்படின்னு சொல்லிட்டு வெறுன்னு வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க. பார்த்தா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க கார்த்தி வந்துட்டு காரை திறப்பானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா கார்த்தி வந்துட்டு காரை திறக்கலை. சாமுண்டீஸ்வரி அவங்களே இறங்கி வர்றாங்க. மாமா என்ன மாமா இது 8வது அதிசயமாக இருக்குது, அத்தை வந்துட்டு முதல் முறையாக அவங்களே இறங்கி வர்றாங்க அப்படின்னு சொல்ல, அதான் மாப்பிள்ள எனக்குமே ஒன்றுமே புரியல, இந்த நாள் வரைக்கும் யாராவது ஒரு ஆள் திறந்துடணும், யாராவது ஒரு ஆள் மூட்டி விடணும், இதே தான் வேலையாக போய்கிட்டு இருந்துச்சு, பரவாயில்ல நம்மளால் வந்துட்டு செய்ய முடியாததை ஒருத்தனாவது திருத்துறானே, அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள, ஆனால் உங்கள் வேலையை வந்துட்டு ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு இந்த பக்கம் மூத்த பொண்ணும் ஒரு 3வது பொண்ணு வந்துட்டு பேசிக்கிறாங்க. அதான் சொன்னேன் அம்மா பாரு எப்படி அவமானப்பட்டு வர்றாங்கன்னு, ஒரு கார் கூட அவனால் திறக்க முடியாதா கதவை, இவனை வந்துட்டு கூடிய சீக்கிரம் வேலையை விட்டு நிறுத்தணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேமா வந்துட்டு சாமுண்டீஸ்வரி உள்ளே வர்றாங்க. எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்ல, எல்லாருமே வந்துட்டு சாமுண்டீஸ்வரி பக்கத்தில் வர ஒரு சேர் போட்டு அந்த இடத்துல உட்காடுறாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கவன் யார் தெரியுதா, இவன் தான் அந்த ராஜா சேதுபதியோட பேரன், எல்லாருக்கும் ஃபோட்டோ அமுச்சு விடுங்க, இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஃபோட்டோ போகணும், ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ்னு எல்லாருக்கும் அமுச்சு விடுங்க, இவனை எங்கே பார்த்தாலும் உடனே நம்மளை கான்டாக்ட் பண்ணணும், இவனை நான் சுட்டு தள்ளாமல் விட மாட்டேன், இந்த ஊருக்குள்ளே வந்தான் அதுக்கடுத்து அவன் உசுறு அவன் கையில் இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ரேவதி வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. மாமா இவன் தான் உங்கள் மருமக பிள்ளையா, அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்ல, அதான் மாப்பிள்ளை எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, ஏன்னா ஒரு வீரங்கீரோன்னு ஒன்றுமே முகத்தில் தெரியலையே, அதுவும் இல்லாமல் ஜடாமுனி மாதிரி வளர்த்து வச்சிருக்கான் மாமா மீசையும் தாடியும் அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளை எனக்கு என்னமோ அவன் வேற ஏதோ ஃபோட்டோ காமிச்ச மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல, சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்க, சாமுண்டீஸ்வரி விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரேவதி மட்டும் ஒரு மாதிரி ஃபீலிங்லேயே இருக்காங்க. ஐயோ இவ்வளோ தூரம் சொல்லியும் அவன் எப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு கார்த்தி வராங்க. கார்த்தியை கொடுத்ததுமே ரேவதி டக்குன்னு வாங்கிக்கிறாங்க.
நான் எவ்வளோ தூரம் சொன்னேன் அவன் ஃபோட்டோ வந்துட்டு கொடுக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்தியா இப்போ அம்மா வந்துட்டு அவனை கொன்றுவாங்க, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க, அவனுக்கு வந்துட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பழி ஓ மேலே தான் வந்து சேரும், சே நீலாம் மனுஷனே இல்லை, நான் சொல்லி இப்படி செஞ்சுட்டேல, ஒரு உயிர் மேலே கூட உனக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோமா கிளம்பிற காற்று வந்துட்டு இவனடா இப்படி பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.